வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிச்சி போட்ட சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரைஸோட மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும். பிச்சி போட்ட சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதை ஒரு 3 விசில் விட போகிறோம். சிக்கன் செய்கிறது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடான உடனே இந்த சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 3 குழிக்கரண்டி ஆயில் சேர்க்குறோம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம இதில் ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணது, நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியனு. ஒரு மீடியம் சைஸு ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த 2 ஆனியனை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா நல்லா ஸ்லைஸ் பண்ணது இதில் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுறோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறோம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் அதை நல்லா தட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணி வதக்குறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்குறோம். வதக்கிட்டு இப்போது பொடியாக கட் பண்ண ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இதில் சேர்க்க போகிறோம். அதுவும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இதை நம்ம துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம். நீங்கள் தக்காளியை மிக்சியில் அரைச்சும் போடலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் இதில் சேர்க்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு இப்போ வேக வச்சு பிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த பிச்சு போட்ட சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி செய்யலாம், அது பெஸ்ட்டு. இப்போது இந்த பிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த மசாலா சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் சிக்கன் மசாலா, பெப்பர் பொடி எல்லாம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது சப்பாத்தியில் மேலே வச்சு கூட ஃபில்லிங்காக வச்சு கூட சாப்பிடலாம். பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி மேலே தூவி கார்னிஷ் பண்ணலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் வாங்க. டெலிஷியஸான பிச்சு போட்ட சிக்கன் ரெடி. இது நீங்கள் மிளகா கிள்ளி சாம்பார் ரசத்தோடலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ப்ரெட்டோட சப்பாத்தியோடவும் நல்லாயிருக்கும். ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.